இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணி அடுத்ததா ஹேட்ரிக் வெற்றியை அடைந்து 3-1 என்ற நிலையில் தொடரை கைப்பற்றியிருக்கு. இதன் மூலமாக தொடர்ந்து 17வது முறையாக உள்நாட்டு டெஸ்ட் தொடரை வென்றிருக்கு. கடைசி டெஸ்ட் போட்டி மார்ச் 7ஆம் தேதி தொடங்க இருக்கு. இந்த போட்டி தர்மசாலாவில் நடைபெற இருக்கு. இந்த போட்டி தொடங்க 7 நாட்கள் இருக்கிற காரணத்தினால இந்திய வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில 5வது டெஸ்ட் போட்டிக்கான அணியில் சில ரஞ்சி கோப்பை வீரர்களை சேர்க்கிறதுக்கு BCCI முடிவு செய்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்படியே சேர்த்தாலும் அவர்களுக்கு பிளேயிங் 11ல இடம் கிடைக்காதாம். அனுபவத்திற்காக தான் சேர்க்கப்பட இருக்காங்களாம். ரோஹித் சர்மாவுக்கு கடைசி டெஸ்ட் போட்டியில கேப்டன் பதவியிலிருந்து ஓய்வு கொடுத்துட்டு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கேப்டன் பதவியை தர அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமும் இருக்கு. இந்திய அணி ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது 100வது டெஸ்ட் போட்டியை தர்மசாலால விளையாட இருக்காரு. இந்திய டெஸ்ட் அணி தொடர்ந்து வெற்றிகளை அடைய அஸ்வினும் முக்கிய காரணம். இதனால இவரை கௌரவிக்க BCCI முடிவு செய்திருக்கு. அஸ்வினுக்கு கேப்டன் பதவியை வழங்குவது பரிசீலனையில் இருக்கும் நிலையில் 1வது டெஸ்டில் ஆடும் அஸ்வினை கௌரவிக்க BCCI திட்டமிட்டிருக்கு. அதன்படி அஸ்வின் களத்திற்குள் வரும் பொழுது வீரர்கள் வரிசையாக நின்று அஸ்வினை வரவேற்க இருக்காங்க.